ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி வியாழக்கிழமை. ஸோ நம்ம வீட்டில் வியாழக்கிழமை எப்படி போச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அத்தனை பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். காலையில் எப்போவும் போல் எழுந்திரிச்சு வாசலில் கோலம் போட்டுட்டு நிலவாசல்லையும் கோலம் போட்டாச்சு. ஸோ நிலவாசலில் இந்த மாதிரி தான் இன்றைக்கி கோலம் போட்டிருக்கேன். கோலம் போட்டுட்டு காவி கலர் கொடுக்கறது வீட்டுக்கு இந்த கந்திருஷ்டிகளை எடுக்கும். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் உருளியில் நான் பூ போட்டு வச்சுருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க பிளாஸ்டிக் உருளியை மாற்றுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னால் இப்போதைக்கு பித்தளை உருளி வாங்க முடியாது அப்படிங்கிறனால நான் அந்த செடிகள்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த கடையில் இந்த மாதிரி சிமெண்ட் தொட்டி மாதிரி இருந்தது, அந்த உருளி மாதிரி. ஸோ அதை தான் வாங்கியிருந்தேன். அதை தான் வச்சுருக்கேன். வெத்தலை கொடியில் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்துருச்சுங்க. இதில் யாருக்காவது டிப்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம அடுப்புக்கு கோலம் போட்டுட்டு நம்மளோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி எனக்கு ஒரு வளகாப்புக்கு போகிற வேலை இருக்குது. அதனால் டக் டக்குன்னு வேலைகளை முடிச்சுட்டு இன்றைக்கி லன்ச் எதுவும் செய்யலை. ஏன்னா வளகாப்பில் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி எதுவும் லன்ச் பண்ணலை. பாப்பாங்களுக்கு மட்டும் டிஃபனுக்கு லன்ச் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட வேண்டியதான். அவங்களுக்கு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு. ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன்னா, பாஸ்மதி ரைஸில் வெரைட்டி ரைஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். அதாவது ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அரிசி ஊற போட்டதுக்கப்புறமா பிளான் சடனாக மாறிடுச்சு. ஸோ பாஸ்மதி ரைஸில் தக்காளி சாதம் தான் பண்ணி கொடுத்துருந்தேன். வீட்டில் அங்கங்கே மணி பிளான்ட் வளர்க்குறது வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்ணில் படுற இடம் ஃபுல்லாக மணி பிளான்ட் வச்சு விடுங்க. அதை பார்க்குறப்ப நம்மளோட மைண்டும் நல்ல ஒரு ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ நான் இந்த மெத்தடை தான் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இதை பாருங்கள். இன்றைக்கி ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம். பால் பாத்திரம் கழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, அது இல்லாமல் இருக்கிறதுக்கு பால் காய வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றணும் அப்படின்னா அந்த பால் பாத்திரம் அடியில் ரொம்ப பிடிச்சாப்படி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் பால் பாத்திரம் கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரீசெண்டாக இந்த பட்டர்ஃப்ளையோட பியர்லெஸ் அப்படிங்கிற ஒரு கிரைண்டர் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 3 கல் கிரைண்டர். இந்த 3 கல்லுமே நல்லா ரொட்டேட் ஆகும். ஸோ அது டக்குன்னு மாவு அரைச்சி கொடுத்துருது. இதை எடுக்கிறதுக்கு, அதாவது தனியாக கையில் வச்சு எடுக்க முடியாது அப்படிங்கிறனால ஒரு ஹூக் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் பட்டர்ஃப்ளையோட அந்த ஹோல்சேல் டீலர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட வாங்கினோம். இதோட எம்ஆர்பி அப்படின்னு பார்க்குறப்போ 13 சில்லரை போட்டிருந்தது. ஆனால் நாங்கள் வாங்கினது 8,500 அந்த ரேஞ்சில் தான் வாங்கினோம். ஆனால் கடையில் இது எவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ இதை எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மேலே இருக்கிறத நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படின்னு அமுத்தி விட்டோம் அப்படின்னாலே அது நல்லா போய் செட் ஆகிக்குது. இது எந்த சைடும் ஆடாமல் அசையாமல் இருக்குது. இதில் மாவு ஆட்டுறது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு மாவு ஆட்டி காமிக்கிறேன் பாருங்கள். எப்போவுமே ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறமா கிரைண்டர் ஆன் பண்ணக்கூடாது. கிரைண்டரை ஆன் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் அரிசியை போடணும். நான் அரிசி, உளுந்து, வெந்தயம் எல்லாத்தையும் ஒட்டுக்க தான் போட்டு மாவாட்டுவேன். தனித்தனியாலாம் போட்டு ஆட்டுறதில்ல. ஆனாலுமே எனக்கு இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வரும். அதே மாதிரி இது எப்படி மாவாட்டுறேன் அப்படிங்கிறது வேணால் தனி வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் இட்லி அரிசியில் ஆட்ட மாட்டேன். IR20 அரிசி இருக்குது இல்லைங்களா, அந்த அரிசியில் தான் ஆட்டுவேன். இட்லி சூப்பராக வரும். நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். அதே மாதிரி தோசையும் நல்லா முருகலாக வரும். IR20 அரிசி மட்டும் இல்லைங்க, ரேஷன் அரிசியும் மிக்ஸ் பண்ணி தான் போட்டு ஆட்டுவேன். ஸோ டேஸ்ட் வைஸ் சூப்பராக வரும். இன்னொரு விஷயம், இட்லி நல்லா சாஃப்டாக வரணும்னா கொஞ்சம் சாதம் சேர்த்து ஆட்டினீங்க அப்படின்னா இட்லி சாஃப்டாக வரும். அதே மாதிரி இதை மாவை தள்ளி விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இது 3 கல் கிரைண்டர் அப்படிங்கிறப்போ நம்ம கை வச்சு தள்ளி விடுறப்போ மேலே இருக்கிற கல்லில் கை நம்மளுக்கு ஈஸியாக மாட்டிடுது. எனக்கே ஒரு 2 தடவை கை உள்ளே மாட்டிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு லிட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே போய் செட் ஆகிடுது. எந்த ஒரு சின்ன தூசியும் கூட நம்மளுக்கு உள்ளே விழுகாத அளவுக்கு கிரைண்டர் சூப்பராக இருக்குது. ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம மாவை ஆட்டி எடுத்துடலாம். இதில் இன்னொரு மைனஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹோல்டரை மட்டும் தொலைக்காமல் நம்ம வச்சுக்கணும். ஸோ மாவெல்லாம் ஆட்டி எடுத்து வச்சாச்சு.
அதை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஏதாவது வளைகாப்புக்கு போகிற ஒரு பிஸியில். பாருங்கள், வீடெல்லாம் வந்துட்டு கோலம் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நல்லா பிரைட்டாக இருக்கும். ஸோ வந்து எல்லாருமே வீட்டு நிலவாசலில் வந்து கோலம் போடுங்க. அதுக்கப்புறம் வளைகாப்புக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் துணி இருந்தது. ஸோ வந்து அதை தான் வந்து வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். வீட்டில் உள்ளுக்குள்ளே இருந்து நான் வந்து வாஷிங் மிஷினை வெளியில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ வந்து அதை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து சாயந்தரமா நம்ம வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டு நம்ம பாபா கோயிலுக்கு தான் வந்து இன்றைக்கி போயிருந்தேன். இன்றைக்கி வியாழக்கிழமை இல்லைங்களா, அதனால் வந்து நம்ம பாபா கோயிலுக்கு தான் போயிருந்தேன். ஏன்னா வந்து ரொம்ப நாளாகவே நான் பாபா கோயிலுக்கு போகிறதே இல்லை. எல்லாம் அங்கே இருக்கவங்களாம் ஏன் வர்றதில்லை அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து அதனால் இன்றைக்கி எப்படியாவது வாரம் போயிடணும் அப்படிங்கிறதுக்காக பாபா கோயிலுக்கு தான் போயிருந்தேன். இந்த பிரசாதம்லாம் வந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் செஞ்சுட்டு வந்தாங்க. ஸோ வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து கேட்டிருந்தாங்க, ஒரு சிஸ்டர், பாபா கோயில் பற்றின ஒரு தெளிவான டீட்டெயில் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.